ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி போலீஸோட ரீசனிங் கொஷின்ஸ் தான். ஸோ அதில் ஒரு 10 கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த 10 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷினை நீங்கள் சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். ஸோ உங்களுடைய ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். அது எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஏற்கனவே இன்னும் பார்த்தும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது நம்மளோட சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்கன்னா நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம கொஸ்டினை சால்வ் பண்ண போயிடுவோமா? சூப்பர். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஜியிலிருந்து ஐ கொடுத்துருக்காங்க. ஸோ ஜியிலேருந்து ஐ பாருங்கள் என்ன பண்ணலாம்? +2 பண்ணலாமா? இந்த சேம் வே ஐலேருந்து கே பாருங்கள், +2 பண்ணலாம். ஸோ எம்லேருந்து +2 பண்ணால் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? ஓ வரணும். ஸோ ஓ வர மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1லையும் 4லையும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெட்டர் தான் செக் பண்ணணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லெட்டர் என்னன்னு பாருங்கள், ஓலேருந்து என். ஸோ ஓலேருந்து என்ன பாருங்கள், நெக்ஸ்ட் லெட்டர் தான். ஓகேங்களா? மீன்ஸ் 1 மைனஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி என்லேருந்து எம் பாருங்கள் 1 மைனஸ் பண்ணுறாங்க. எம்லேருந்து எல்லுக்கு 1 மைனஸ். ஸோ எல்லேருந்து 1 மைனஸ் பண்ணால் கே வரணும். ஸோ ஃபோர்த் ஆப்ஷனில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஈஸி தான் ஃபைட்டர்ஸ், நீங்கள் ரொம்ப வரி பண்ண வேண்டியதே இருக்காது. இந்தமாரி வேர்ட்ஸ் வச்சு அனாலஜி கொஷின் இல்லை மிஸ்ஸிங் நம்பர் கொஷின் வருதுனாவே ஜஸ்ட் நீங்கள் ஆல்ஃபபெட்டிக்கல் அந்த ஆர்டர் தெரிஞ்ச போதும். அதான் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போனோன்னே அதை A to Z வரலும் 1 to 3 போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அது ஏற்கனவே உங்களுக்கு மனப்பாடமாக இருந்தாலும் அந்த மாதிரி எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அதை நீங்கள் எழுதி வச்சுட்டு டக்கு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். ஜஸ்ட் இதுக்குலாம் என்ன ஒரு 15 செகண்ட் இல்லை 10 செகண்ட் தான் இந்த கொஷினுக்குலாம். ஓகேங்களா? சூப்பர். இது ஒரு மெமரி பேஸ்டு கொஷின். இதுக்கு நம்மளுக்கு வெக்காபுலரி நாலேஜ் இருந்தால் தான் இந்த கொஷின்லாம் போட முடியும். ஓகே, ஸ்விங் வந்து பார்த்தீங்கன்னா கார்டனுக்கு ரிலேட்டடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்டார் வந்து எதுக்கு ரிலேட்டட் அப்படின்னு கேட்குறாங்க. சூப்பர். ஸோ ஸ்விங்னா ஒன்றும் கிடையாதுங்க, ஊஞ்சல் தான் அவங்க சொல்கிறாங்க. ஊஞ்சல் வந்து எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கார்டனில் ஊஞ்சல் இருக்கும், நம்ம பார்த்துட்டு போயிருக்கலாம். பார்க்குக்கெலாம் போகும்போது அங்கே ஊஞ்சல்லாம் இருக்கும், சில்ட்ரன்ஸ்லாம் விளையாடுவாங்க. அது வந்து கார்டனில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸ்டார்ஸ்லாம் எங்கே இருக்கும்? யூஸ்வலி ஸ்கையில் தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. இந்த கொஷின் கொஞ்சம் ஈஸி தான். ஸ்டார்ஸ் மோஸ்ட்டாக எங்கே இருக்கும்? ஸ்கையில் தானே இருக்கும். அப்படி தெரிஞ்சாலே ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சூப்பர். நெக்ஸ்ட் கொஷின் இஸ் மிஸ்ஸிங் நம்பர் ஃபைட்டர்ஸ். இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். 1லேருந்து 13, ஸோ 12 ப்ளஸ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 13லேருந்து 85 சடனாக பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 85லேருந்து 517 வரை. ஸோ விச் மீன்ஸ் இங்கே ஏதோ மல்டிப்ளிகேஷன் தான் நடக்குது. இந்த அடிஷன் மெத்தட் இங்கே வரல. ஓகேங்களா? அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ என்ன மல்டிப்ளிகேஷன் மெத்தட் நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் பாருங்கள். அதுவும் கொஞ்சம் ட்ரிக்கியாக வேறு இருக்குது. என்னன்னா 1 இருக்குல்ல, இன்ட்டு 6 பண்ணுறாங்க ஈக்குவல் டு 6 ப்ளஸ் 7 பண்ணுறாங்க. ஸோ 13 வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த நம்பரோட இன்ட்டு 6 பண்ணி ப்ளஸ் 7 பண்ணுறாங்க. தட்ஸ் அ கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம 13 எடுத்துப்போம். 13 இன்ட்டு 6 பண்ணுங்க, 78 கிடைக்கும். ப்ளஸ் 7 போடுங்க, 85 கிடைக்கும். ஸோ 85 இருக்கா? இந்த சேம் வே 85 எடுத்துக்கங்க, இன்ட்டு 6 பண்ணால் என்ன வரும்? இது ஒரு 480, தென் இது ஒரு 30, 510 ப்ளஸ் ஒரு 7 போட்டால் 517. ஸோ 517 இருக்குது. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக கொஷினே சால்வ் பண்ணிவிடுவோம். ஸோ இது வந்து இன்ட்டு 6 பண்ணுறோமா? இன்ட்டு 6 பண்ணிங்கன்னா 54, ஒரு 6, இது ஒரு 18. ஓகே, தென் 7 ஆட் பண்ணுறோம்ல. 7 ஆட் பண்ணால் இங்கே என்ன ஆகிடும்? 1, இங்கே 6 ஆகிடும். ஸோ 61 கடைசியாக வர மாதிரி எங்கே இருக்குது பாருங்கள். ஒரே ஆப்ஷன் தான். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. இவ்வளோ தான் ஃபைட்டர்ஸ். ஸோ ஆனால் இந்த லாஜிக்கை நீங்கள் கண்டுபிடிக்கணும், அதுதான் மெயின் இங்கே. ஸோ அந்த லாஜிக் உங்களுக்கு கிடைக்கலனாவே நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு சில பேருக்கு இந்த கொஷின் சால்வ் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கலாம், பிகாஸ் ஆஃப் த லாஜிக். அந்த லாஜிக் வந்து கொஞ்சம் டஃப்பான லாஜிக். என்னன்னா 6ஆல் மல்டிப்ளை பண்ணி அப்புறம் 7 வரை ஆட் பண்ணுறாங்களே. ஸோ அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு மேலே கூட ஆகிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த ஸ்பீடு உங்களுக்கு வரும். அந்த நாலேஜ் வந்து என்ன சொல்கிறது, அந்த லாஜிக்கு ஸ்ட்ரைக் ஆகணும்ல உங்கள் பிரெயினில். அதுக்கான ப்ராக்டிஸ் வந்து ரெகுலராக இருக்கணும். அந்த ப்ராக்டிஸ் ரெகுலராக இருந்தால் போதும் உங்களுக்கு ஆன்சர் இது ஈஸியாக கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ 4th கொஷின், இது எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், எனக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், 2 ஆயிடுச்சு. அதேமாரி பாருங்கள், இது ஒன்று 3,
இது ஒன்று 4. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 5, 6, தென் ஓவராலாக இது ஒன்று 7. ஆக மொத்தம் 7 ட்ரையாங்கிள் இருக்குது ஃபைட்டர்ஸ். வேற இந்த சைட்லாம் ஏன் ட்ரையாங்கிள் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பு வரல. நல்லா பாருங்கள், எதுவுமே ட்ரையாங்கிள் ஷேப் வரல. அதனால் இந்த வெளியே இருக்குது இல்லை இந்த கீழே இருக்கிறது கூட பாருங்கள், இதுவுமே ட்ரையாங்கிள் ஷேப்பு வரலை. அதனால் இது எதுவுமே நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மேலே இருக்கிறதுல மட்டும் 7 ட்ரையாங்கிள் இருக்குது. அது 4th ஆப்ஷன். ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோமா? சூப்பர். இந்த கொஸ்டின் பாருங்கள், மிரர் இமேஜ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஆப்ஷனை தான் பார்த்து எப்படி எலிமினேட் பண்ண முடியும்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் எப்படி செக் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஏ தான் வரணும். ஏ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆரும் எல்லாத்துலேயும் 6 கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சிவெல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறங்க ப்ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு ஆப்போசிட்டை பார்த்த மாதிரி இருக்கணும். இது சியை பார்த்த மாதிரி இருக்குது, இது தப்பு தான். இங்கே சிக்கு ஆப்போசிட் பார்த்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் 2 ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க, இங்கே 2 ப்ராக்கெட் இல்லை. அதனால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் தப்பு தான். ஸோ நம்ம ஏற்கனவே இப்போ 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் சிக்கு பக்கத்தில் மைனஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷனும் தப்பு தான். ஸோ சிக்கு பக்கத்தில் ப்ராக்கெட் வரணும். ஸோ ஒன்லி ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 5. உங்களுக்கு இந்த கொஸ்டின் எப்படின்ட்டு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இதை பற்றி நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணுமான்ட்டு யோசிக்கிறேன். இல்லை எப்படி இதை விட பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? அவ்வளோதான். இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், உங்களுக்கு என்ன மாதிரி இதை அப்ரோச் பண்ண முடியும்னு நீங்கள் யோசிங்க. ஸோ இங்கே இருக்கிற லெட்டரை அப்படியே நம்ம என்ன சொல்கிறது, மிரர் இமேஜ் போகிறோன்னா அப்படியே ஆப்போசிட்டாக தான் எழுதுவோம். அப்படி ஆப்போசிட்டாக இருக்கும்போது இந்த ரிவர்ஸ் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுவோம். ஸோ அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும் என்ன மாதிரி வந்திருக்குன்ட்டு. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், சி பக்கத்தில் ப்ராக்கெட் வந்து ஆப்போசிட்டாக பார்த்த மாதிரி இருக்குது. அதாவது சியோட டைரெக்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ சி இந்த டைரெக்ஷனில் இருக்குன்னா இந்த டைரெக்ஷனை பார்த்த மாதிரி தானே ப்ராக்கெட் இருக்கணும். பட் இந்த ப்ராக்கெட் பாருங்கள் சியை பார்த்த மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த 4th ஆப்ஷனை எலிமினேட் பண்ணேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இங்கே 2 ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் 2 ப்ராக்கெட் இல்லை, அதனால ஃபர்ஸ்ட்டை எலிமினேட் பண்ணேன். தென் இந்த தேர்ட் ஆப்ஷனை ஏன் எலிமினேட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சி பக்கத்தில் மைனஸ் இருக்குது, சி பக்கத்தில் ப்ராக்கெட் இருக்குன்னா மைனஸ் இருக்குது. அதனால தேர்ட் எலிமினேட் பண்ணேன், செகண்டாக செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஓரளவுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோமா? சிம்பிள். இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், 2ம் 3யும் பாருங்கள், 4ம் 5ம் பாருங்கள். சிம்பிள். ஸோ இதில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விவி அங்கேயே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த என்சியோட பொசிஷன் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே சி ஆகிருக்கு, இங்கே என் ஆகிருக்கு. இந்த சேம் வே இசி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சிஇ அந்த மாரி மாற்றணும். சிஇ வர மாதிரி எங்கே இருக்குது பாருங்கள், ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, சிஇ 4 மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கேயும் சிஇ வரல, இதுலேயும் சிஇ வரல, இதுலேயும் சிஇ பக்கத்தில் வந்திருக்கு. இங்கே வந்து இந்த 2 பொசிஷன் தான் இன்டர்சேஞ்ச் ஆகணும். அதாவது இந்த 2 பொசிஷன் இங்கே கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். எப்படி ஒரே பாயிண்ட் வச்சு கொஷினே சால்வ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இதில் யோசிக்கிறது வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதை ரெகுலராக பார்த்துட்டே வந்தீங்கன்னா இந்த கொஷின் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் 1.5-2 நிமிஷத்துக்கு மேலே யோசித்துரும். அதெல்லாம் அந்த மாதிரி பார்க்கறது வேஸ்ட்டு தான். இந்த மாரி கொடுத்துருக்காங்கன்னாவே பார்த்தீங்கன்னா இந்த 1 விட்டு 1 லாஜிக் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன் 2, 3 பாருங்கள், டேரெக்டாக 4ம் 5ம் பாருங்கள், ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ கிடைச்சிச்சு, நான் போட்டேன். இல்லை உங்களுக்கு வேறு மெத்தட் இருக்குன்னா அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி போடுங்க, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா ஃபைட்டர்ஸ்? ஓகே, இந்த கொஸ்டினும் அதே மாதிரி தான் ஃபைட்டர்ஸ். இதுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் ரெகுலராக வச்சு போகிற மாதிரி போடலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி இந்த 2, 3, 4, 5 வச்சும் போடலாம். ஸோ இப்போ ரெகுலராக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா பாருங்கள், இது எல்லாமே வந்து இந்த நடுவில் இருக்கிற ஏரோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுதா? நோ. ஓகே, இந்த நடுவில் இருக்கிற ஏரோ மார்க் பாருங்கள், ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. இப்படி இருக்குது, இப்படி மாறுது, அப்புறம் நெக்ஸ்ட்டு மேலே பார்க்குது, அப்புறமேட்டுக்கு சைடில் தென் அகைன் கீழே பார்க்குற மாதிரி வரணும். ஸோ கீழே பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா 4த்துலேயுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதேமாரி இந்த மேலே வந்து நம்ம எதையும் பார்க்க வேண்டியதில்லை, எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது எல்லாமே இந்த கீழே இருக்கிற பொசிஷன் மட்டும்தான். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, கிரேட்டர் தென் சிம்பிள் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து இங்கே வருது, அதாவது 2 பிளேசஸ் தள்ளி வருது. நெக்ஸ்ட் 1 பிளேஸ் தள்ளி போகுது, அகெயின் 2 பிளேஸ் தள்ளி வருது. இப்போ நெக்ஸ்ட் 1 பிளேஸ் தான் தள்ளி வரணும். அப்படி 1 பிளேஸ் தள்ளி வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே தான் வரணும். ஸோ அப்படி இங்கே வரா மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை ஆப்ஷன் இருக்குது? 2 ஆப்ஷன் இருக்குது. 1, 2, இன்னொன்று 3. ஓகேங்களா? ஸோ எல்லாத்துலேயும் பாருங்கள் 6 வந்து தலைகீழாக இருக்குது.
ஸோ ஆறு கண்டிப்பாக தலைகீழாக தான் இருக்கணும். அப்படி ஆள் தலைகீழாக இருக்கிற ஒரே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். இதில் வந்து ஆறு பார்த்து நேராக இருக்குது, அதனால் நம்ம தேர்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் ஆறு நேராக இருக்குது. பிகாஸ் ஆஃப் இந்த ஏரோ என்ன சொல்றது கிரேட்டர் தன் சிம்பிள், இதை நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 7. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்டுமா? சூப்பர். இந்த கொஸ்டின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இது நீங்கள் வேறு வழியே இல்லை, எல்லாத்தையும் செக் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா டிவைட் சிம்பிள் மட்டும் செக் பண்ணலாம். எல்லாத்துலையும் டிவைட் சிம்பிள் வந்து சேம் பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 20 ப்ளஸ்ஸு 96 கொடுத்துருக்காங்களா, அப்புறம் என்ன சொல்கிறாங்க மைனஸு 6 66 டிவைட் பை 11 இன்ட்டு 10 ஈக்குவல் டு 56. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணால் 6 வருது, அப்புறம் மைனஸ் 60யா? ஓகே, இது உள்ள மைனஸ் 60 தான் இருக்குது. இது மைனஸ் 60 பண்ணும்போது இங்கே 36 15 பார்த்தீங்கன்னா 56. ஸோ 56 ஈக்குவல் டு 56. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட் ஆகிடுச்சுப்பா. தேங்க் காட். இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக் இருந்தால் தான் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் உங்கள் ஷிஃப்ட்டில் கேட்பாங்க. இல்லைனா மேபி ஃபோர்த் ஆப்ஷனோ இல்லை தேர்ட் ஆப்ஷனோ தான் மோஸ்ட்டாக கரெக்டாக இருக்கும். ஸோ தேங்க் காட் லக் இருக்குது, அதனால் நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ், இந்த கொஸ்டின் பாருங்கள். 2 4 6 7 பேர் சிட்டிங் இன் ஏ ஸ்ட்ரெயிட் ரோ ஃபேஸிங் நார்த். ஓகே, 1 2 3 4 5 6 7 பேர் தானே, 6 7. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு, இங்கே லெஃப்ட் சைடு. சூப்பர். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்குங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், ஜே இஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் ஹெச் அண்ட் இ, அந்த பாயிண்ட்டை விட்டுருங்க இப்போதைக்கு. அதுக்கப்புறம் ஒன்லி கே வாஸ் ரைட் ஆஃப் எஃப், இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒன்லி கே வாஸ் ரைட் ஆஃப் எஃப், அதாவது எஃப்க்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கே மட்டும்தான் இருக்குது. அப்போனா இந்த 2 பொசிஷனில் மட்டும்தான் எஃப் கே போட முடியும், வேறு நீங்கள் எங்கே போட்டாலுமே வராது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்கே எஃப் போட்டு இங்கே கே போட்டேன்னா எஃப்க்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 4 பேர் வர மாதிரி இருக்கும். அதனால தான் கரெக்டாக நான் இந்த இடத்த போட்டிருக்கேன். இந்த 2 இடத்த போட்டிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2த்தையும் கேன்சல் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது எஃப் கேவோட பொசிஷன் நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒன்லி ஜி வாஸ் டு த லெஃப்ட் ஆஃப் டி, அதாவது ஜி மட்டும்தான் லெஃப்ட் சைட் ஆஃப் டிக்கு இருக்குது. அப்போனா எங்கே வரும்? இங்கே தான் வரும். ஸோ எஃப் கேவுக்கு பொசிஷன் டிஃபைன் பண்ணியாச்சு, ஜிக்கும் டிக்கும் டிஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஹெச் இஸ் இமிடியட் லெஃப்ட் ஆஃப் எஃப். ஹெச் தான் இங்கே வரணும், ஏன்னா எஃப் இங்கே இருக்குது, அது இமிடியட் லெஃப்ட்டில் ஹெச் போட்டாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் லைன் வந்துருங்க. என்ன சொல்கிறாங்க, ஜே வாஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் ஹெச் அண்ட் இ. இங்கே ஜே, இங்கே இ. ஸோ எல்லாமே போட்டாச்சுப்பா. கொஷின் என்னப்பா, ஹூ வாஸ் த இமிடியேட் ரைட் ஆஃப் டி? டிக்கு ரைட் சைடில் யாருப்பா இருக்குது? இ தான்ப்பா இருக்காரு. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 9. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் ஃபைட்டர்ஸ். நீங்கள் இதெல்லாம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா? நத்திங் டு வரி. ஸோ ஃபைனல் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ், இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பாருங்கள். 3 வேல்யூஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. மேபி இதுலேருந்து நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்ப்போமா? ஏன்னா 8 அப்படியே வந்திருக்கு. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்ப்போம். 4 to 8 150. ஸோ இங்கே 8 7 3ல் 1 போச்சுன்னா 2. ஸோ 278 இருக்குது. இந்த சேமே இங்கேயும் செக் பண்ணி பார்ப்போம். 401 139. ஸோ இது டிஃப்ரென்ஸ் எடுத்துன்னா இங்கே 2 9ல் 3 போச்சுன்னா 6 3ல் 1 போச்சுன்னா 2 262 இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபைட்டர்ஸ். ஸோ இப்போ 3 8 9. ஸோ இங்கே நீங்கள் டேரெக்டாக யூனிட் டிஜிட்னு பார்க்கலாம். இங்கே 9லேருந்து 3 பண்ணும்போது 6 வருது. ஓகே, இதில் பாருங்கள் பண்ணால் 9லேருந்து 5 பண்ணால் 4 வரணும். இங்கே 6 வந்திருக்காங்க. ஸோ டேரெக்டாக செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் 1 மைனஸ் பண்ணால் 0 வரணும். பட் இங்கே 8 கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். பட் இங்கே ஃபோர்த் ஆப்ஷன் பார்க்கும்போது 3லேருந்து, அதாவது 5 மைனஸ் பண்ணால் 2 வருது. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் வேலிடாக இருக்குது. அதனால் நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணிட்டு வந்துட்டு இதெல்லாம் செக் பண்ணுவோம். 389 183. ஸோ இங்கே 6 0 2 206 வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட் ஆகிடுச்சு ஃபைட்டர்ஸ். நோ நீட் டு வரி. ஸோ அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். 10 கொஷின்ஸ் நான் இம்பார்ட்டண்ட்டு டெல்லி கான்ஸ்டபிள் கொஷின் எடுத்து வந்திருந்தேன். அதை நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெல்லி கான்ஸ்டபிளுக்கு நீங்கள் டெஸ்ட் சீரீஸு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் இதுக்கு 25 கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொஷின் பேப்பர் ரெடி பண்ணி போடுறேன். நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் போட ட்ரை பண்ணுறேன். அது எல்லாமே உங்களோட வில்லிங்ஸ் பொறுத்து தான். நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் அதையும் செய்ய தயாராக இருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சேனலை வளர்ச்சி பெருசாக இருக்கும்.
நம்ம அதிகமான கொஷின்ஸை சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.